शान्ति शान्तिः. இப்ப கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சனி செய்வார்? சனி கொடுப்பாரா, கெடுப்பாரா, எடுப்பாரா, அல்லது விரட்டி ஓட வைப்பாரா? உண்மையிலேயே மற்றவர்கள் எல்லாம் பார்த்தால் உங்களுக்கு நெருங்கி அவர்களை கேட்க தோணும், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி. நமக்கே அப்பப்போ வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, கோயிலுக்கு போவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அது எந்த மாதிரி கோயிலுக்கு போவதை அப்படின்னாக்கா, கேது ராகு சனி இந்த காம்பினேஷனை வைத்து பார்க்கும் பொழுது பணத்தை கொடுப்பாரா, நமக்கு பிசினஸ் உண்டா, தொழில ப்ராஃபிட் உண்டா அப்படின்னு கேட்டா, சனியினுடைய இந்த முதல் ஒரு வருஷத்தை விட்டணும். ஆமா, புரட்டாதி உத்திரட்டாதி 26, 27, 28 இந்த 2 வருஷங்களும் சனி நல்லபடியான பலனை கொடுப்பார் கண்டிப்பாக. மற்றபடி சனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கை ஊட்டி உங்களுடைய இந்த என்டையர் ஜாதகத்தையே செப்பனிட போகிறார், செம்மைப்படுத்த போகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் பூரணமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற 29 மார்ச் 2025 நிகழ இருக்கக்கூடிய மாபெரும் பயிற்சியாகிய சனி மகா பயிற்சியினுடைய பலன்களை கன்னி ராசியிலும் கன்னி லக்னங்களிலும் பிறந்த அன்பர்களுக்காக நம்ம பார்க்க இருக்கின்றோம். கன்னி ராசி அப்படின்னாவே அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக், அவர்கள் லைஃபுக்குன்னு ஒரு பிளான் பண்ணுவோம். எதுக்குமே ஒரு பிளான் இருக்கும். ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் நல்லா செலவு செய்யக்கூடியவர்கள், கடவுள் நம்பிக்கை மிகுந்தவர்கள், அதே போன்று வெற்றிகளில் துவளாதவர்கள். அதாவது தோல்வியில் துவழுவது வேற. பல பேர் வெற்றி வந்தோடனே கண் கால் கையெல்லாம் தெரியாது, இந்த கண் மண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இந்த கன்னி ராசிக்காரர்கள் நிதானம் தவறாமல் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் எப்படி மாறப்போகிறார்கள், அவர்களுக்கு எப்படி என்ன நடக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சனி பயிற்சி தான் பெரிய பயிற்சியா நம்ம நினைக்கிறோம். அதாவது சனி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத விட இப்ப கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்களை சனி செய்வார், சனி கொடுப்பாரா, கெடுப்பாரா, எடுப்பாரா, அல்லது விரட்டி ஓட வைப்பாரா, நம்மளை ஓட வைப்பாரா, நம்ம கிட்ட இருந்து மற்றவர்களை ஓட வைப்பாரா, எதை இழக்க செய்வார், எதை பெற செய்வார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கட்டாக பார்க்க இருக்கின்றோம். சனி உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கும் கன்னி லக்னத்திற்கும் 5க்கும் 6க்கும் உண்டானவர் 6ஆம் இடத்துல இருந்தார். இப்ப அவர் கண்டகச்சனியாக மாறி 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அவர் மாறுகின்ற அன்று 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல உங்களுடைய 7ஆம் இடமாகிய மீனத்தில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள், சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் ஜாதகத்துல. ஏன்னா அதுதான் ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன், ஆப்போசிட் பீப்புள், காம்படிட்டர், வாழ்க்கை துணை எல்லாமே அதுலதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான இந்த சுச்சுவேஷன்ல அத்தனை கிரகங்களோடையும் சேரக்கூடிய சனி எதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வரப்போகின்ற 3 வருஷங்கள் சனி கிட்டத்தட்ட 1063 நாட்கள் மீனத்தில் இருக்கிறார்.
அதுல கொஞ்சம் வக்கரமும் அடைகிறார், மறுபடியும் வந்து நேர்கதி அடைகிறார். கிட்டத்தட்ட 1063 நாட்களில் அவர் 414 நாட்கள் வக்கரம் அடைகிறார். மீதம் 649 நாட்கள் வந்து நேர்கதியாக இருக்கிறார். வக்கரத்தை பத்தி அப்பப்போ நம்ம வீடியோ போட இருக்கின்றோம். சனியினுடைய குணங்கள் என்ன, சனி நல்லவரா கெட்டவரா, சனி எதற்கு கேப்பபிள் அப்படிங்கிறத மேஷ ராசியில் முதலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிடங்கள் வந்து நான் வந்து பேசியிருக்கின்றேன். அதை நம்ம கேட்டுட்டோம்னாக்கா உங்களுடைய இந்த 3 வருஷத்தை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல படிப்பட்டுடும். அந்த ஒரு 8-9 நிமிஷத்துல நான் வந்து கிட்டத்தட்ட சனியினுடைய நகர்வுகள், அவர் எந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரம், அவர் போகிற நட்சத்திரமே என்ன, 3 நட்சத்திரங்கள் தான். பூர்வ பாத்ரபதம், அதாவது புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, கடைசியில அஸ்வினிக்கு போறார். அதாவது அது அப்புறம் பார்த்துக்கலாம். அஸ்வினி வந்து கடைசியில போறார். அதாவது மார்ச் 29, 2025 தொடங்கி கிட்டத்தட்ட பிப்ரவரி 24, 2028 வரைக்கும் 7ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கிறார். அதுல முதல்ல வந்து பூரட்டாதியில கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு வரார். இது அத்தனையும் ரொம்ப டீட்டெயிலா நான் அங்க சொல்லியிருக்கின்றேன். அங்க சொன்னதை நம்ம வந்து ஒரு தடவை கேட்டுக்கிடுங்கோ. அதுக்கப்புறம் இந்த வந்து வாட்ச் பண்ணினா இன்னும் நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ சனியினுடைய இந்த அமைப்பு, சனியினுடைய கோணத்தில், ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அங்கங்க இருக்கின்றன. குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு இப்ப 7ல உட்கார்ந்து இருக்கிறார், கேத்து வந்து அப்படியே குழப்புன்னு குழப்பிட்டு கடந்த 1.5 வருஷத்துல நிறைய ஐடியாஸ், நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சில விஷயத்தெல்லாம் ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம், அங்கெல்லாம் வந்து என்னடான்னு கேட்டா அங்கெல்லாம் விரிசல்கள் ஏற்பட்டுடுச்சு. உறவுகளிலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நம்பகமாக இருந்த இவர்களால் நம்ம வாழ்க்கை வந்து 10-15 வருஷத்துக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைச்ச கம்பெனிகளிலும் சரி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பயத்தை வந்து உண்டாக்கக்கூடிய, குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சூழலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேத்து தலையிலையும் ராகு, வாழ்க்கை துணையோடு சில போராட்டங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்க. இப்படிப்பட்ட நேரத்துல சனி அங்க நுழைகிறார். எப்படி இருக்க போகிறது? சனியினுடைய பார்வையில், உங்களுடைய சனியினுடைய கோணத்திலிருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட்டி இந்த 3 வருஷத்துல சனி எந்த மாதிரியான மாற்றங்களை பிரதானமாக கொண்டு வர போகின்றார் நம் ஜாதகத்தில்ங்கிறத பார்க்க போகின்றோம். நான் சொல்லிட்டேன், அதாவது வந்து இந்த முதல் இன்ட்ரோடக்ஷன் வந்து அங்கு கொடுத்திருக்கு, மேஷ ராசியில் கொடுத்திருக்கிறது, அது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மேஷ ராசியினுடைய லிங்க், அதை வந்து கேட்டுக்கிடுங்க. சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடும். பலன் நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம்? 5 தலைப்புகளில் பலனை பார்ப்போம். என்ன அவைகள் அப்படின்னாக்கா, தன்னை பற்றி, தன்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் மற்றவர்களுடன் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு டாபிக். 2வது நம்முடைய தொழிலும், அதில் வரக்கூடிய வரவு செலவுகளும், லாப நஷ்டங்களும், பிறகு கௌரவமும் அவமானமும். 3வது என்ன அப்படின்னு கேட்டா உறவுகள், அதாவது உறவுகளுடன் நம்முடன் உறவுகள், எந்த உறவுகள் இனிக்கும், எந்த உறவு கசக்கும், எந்த உறவு நம்மை வீழ்த்தும், எந்த உறவு நம்மை வாழ்த்தும், வாழ வைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு நம்முடைய படிக்கின்றவர்கள், படிப்புக்கு வயசு கிடையாது, படிப்புக்கு ஊறு விளைவிப்பாரா, பங்கம் விளைவிப்பாரா சனி அப்படிங்கிறது பார்க்கணும். அதன் பிறகு கடைசியில சொத்துகள், அசையும் அசையா சொத்துக்கள், உறவுகளும் சொத்துக்கள், குழந்தை செல்வமும் ஒரு சொத்து தான். அப்படிங்கும்போது சொத்துக்கள் வந்து அது பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், அல்லது வந்து பேங்க் பேலன்ஸாக இருக்கட்டும், அல்லது நமக்கு நம்பிக்கைக்கு தகுந்த ஒரு நபராக இருக்கட்டும், எப்படி நாம வந்து அந்த சொத்துக்களை அதாவது கூட்டுவோமா அல்லது வந்து அது குறைக்கப்படுமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரி, இப்ப நம்ம தலைப்புக்கு போயிடுவோம். சொல்லணும், இது வந்து 3 வருஷத்துக்கு உண்டான பலன், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சனியினுடைய பார்வையில்னு சொன்னாலே சனி வந்து நிதானமாக ஒரு வீட்டுல முன்னும் பின்னுமாக 3 முறை அவர் வந்து என்ன பண்ணுகிறாருன்னா வக்கரமாயி நிவர்த்தி ஆகிறார். அது மேக்சிமம் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன், இதெல்லாம் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். கடைசியில அதாவது வந்து மேக்சிமம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சில வருஷங்கள டிசம்பர் இருக்கும். அந்த கடைசி 4 மாதங்கள்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் கூட விட்டுடுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாதங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவர் வக்கரம் அடைகிறார்.
அதுலயே வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், ரைட்டா? அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷத்துலயும் இப்ப நான் சொல்ல போகிற பலன்கள் 3 வருஷத்துக்கும் அப்படியே அடுக்கடுக்காக முதல் வருடம், 2வது வருடம், 3வது வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல எடுத்து விடுவோம். நான் எப்படி இருப்பேன்? இப்ப நான் எப்படி இருக்கின்றேன்? 24 பிப்ரவரி 2028 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள், அதாவது 25வது வருஷம் கடைசி வரைக்கும், ஏன் முதல் ஒரு வருஷம்னு எடுத்துக்கலாம். அவர் பூர்வ பாத்திரபதம், உத்தர பாத்திரபதம், அதாவது புரட்டாதி உத்தரட்டாதிக்குள்ள வக்கரம் பெற்று நிவர்த்தி பெற்று இப்படி போகிறார் முதல் வருஷம். உண்மையிலேயே மற்றவர்கள் எல்லாம் பார்த்தால் உங்களுக்கு நெருங்கி அவர்களை கேட்க தோணும், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி. நமக்கே அப்பப்போ வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி தான் இருப்போம். ஏன்னா அதாவது சனி 6ஆம் இடத்துல இருந்தது, கேத்து லக்னத்திலும், ராகு 7ஆம் இடத்துல இருந்தது. அதாவது நம்ம எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்று, நட்பு பகையாக, உறவு பகையாக, இப்படியாக வாழ்க்கை ஒரு மாதிரி போராட்டங்களுடன் தான் இருந்தது. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படிமா. 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சனி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மை வீறு கொண்டு எதிரிகளையும் நோய்களையும் பிறகு கடன்களையும் ஒழிக்க வைப்பாருங்கிறது உண்மைதான். ஆனாலும் ராகு கேத்துக்களுடைய அமைப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, நம்முடைய சுய நிலையே கொஞ்சம் ஆட்டம் கண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால தன்னம்பிக்கை குறைந்தும் ரெஸ்ட்லெஸ் கூடியும் காணப்பட்ட நாம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இல்ல இப்படியே விட்டா சரி வராது, நானும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் முதல் ஒரு வருஷம். அதனாலதான் ஆன்டி ஹீரோ மாதிரி. ஆனா ஆன்டி ஹீரோ கிடையாது, நம்முடைய தற்காப்புக்கு நான் பண்ணித்தான் ஆகணும், நான் ரெபல் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்போம். அதுல வெற்றி அடைவோமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைவோம். இது முதல் வருஷம். அதாவது முதல் வருஷம் மார்ச்ல இருந்து 26வது வருஷம் கிட்டத்தட்ட 5வது மாசம் வரைக்கும் இப்படித்தான். 18/5 தான் அவர் அடுத்த நட்சத்திரத்துக்கு போறார், ரேவதிக்கு போறார். கிட்டத்தட்ட அதாவது 18/5 மே வரைக்கும் இப்படிதான் இருப்போம். நம்ம இல்லப்பா அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு அப்படி, வெட்டுக்கு வெட்டுன்னா ஒரு ரைமுக்கு சொன்னேன், நீங்க பாட்டி கத்திட்டு வீட்டு கிளம்பிடாதீங்க. எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, கோயிலுக்கு போவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அது என்ன மாதிரி கோயிலுக்கு போவதை அப்படின்னாக்கா, கேது ராகு சனி இந்த காம்பினேஷனை வைத்து பார்க்கும் பொழுது பைரவருடைய உபாசனை, கால பைரவருடைய உபாசனை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் அவர் ஏறுவது இந்த ஜாதகத்திற்கு எதிரியாகிய, அதாவது குரு புதனை எதிரியா தான் கருதுகிறார். புதன் சமமா கருதுறார் யாரு, குருவை. அப்போ சனி புதனுக்கு நட்பு கிரகம். ஒரு நட்பு கிரகம் 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நமக்கு பகை கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கை பார்ப்பார். அதனால அவர் குருவை பார்க்கறது நமக்கு நன்மைதான். அதனால சனியினுடைய இந்த வருகை நமக்கு பல விதத்தில் நன்மை. அப்போ முதல் வருஷம் நம்ம ஆன்டி ஹீரோமா இருப்போம். 2வது வருஷத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மாறிடுவோம். எப்படி மாறிடுவோம்னு கேட்டா, சில விஷயங்கள்ல பொறுப்பா மாறிடுவோம். நம்ம மற்றவர்களை குறை சொல்லாம, ஓகே ரைட், நம்மகிட்டயும் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிம்மதி கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். இது நான் எல்லாம் சொல்றது மனசளவுல சொல்லிட்டு இருக்கேன். நிம்மதி கூட ஆரம்பிக்கும். 3வது வருஷம் குழந்தைகள் விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி குடும்ப விஷயத்திலையும் சரி, ஒரு பொறுப்பான, ஒரு நிதானம் மிகுந்த, ஒரு துடிப்பு மிகுந்த, நாம் நிதானம் மிகுந்த ஒரு தலைவர் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்துல மனசளவுல வளர்ச்சி இருக்கிறது, நிம்மதி கூட போகிறது, வெற்றி கூட போகிறது. உடல் அளவுல நான் எப்படி இருப்பேன், சனி எந்த மாதிரியான வியாதிகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி சில, அதாவது சனி என்ன ஒரு பெயினை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் மனசத்தான் அதிகமா இருக்குவார். உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புன்னா, 7ஆம் இடம் உங்களுக்கு என்னன்னு கேட்டா, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை, வியாதிகளை உண்டாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. ஆனாலும் அதுதான் லக். ஆனாலும் ராகு 6ஆம் இடத்துக்கு போய் கேத்து நமக்கு 12ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த நோயை நாம் எதிர்த்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம். அதனால சனி ஆரோக்கியத்தை கெடுக்க போறது இல்லை.
புரிஞ்சுக்குங்க. சனி வந்து அப்படி கொடுத்தா சனி என்ன கொடுப்பார்? இடுப்பு பகுதியில். சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் பாதத்துக்கு உண்டான ஒரு காரகத்துவம், நரம்பு மண்டலத்தை சார்ந்தவர். பிறகு வந்து இந்த பக்கவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஊனம் அப்படிங்கிறது அதுக்கு சார்ந்தவர். ஆனால் அது இங்க பாச்சா பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சனி வந்து வியாதிகளை உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு. குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார் மே மாசத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் குரு உச்சமாகி விடுவார். குருனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி அது முதல் வருடம் கொஞ்சம் வந்து அசௌகரியமாக இருந்து வியாதிகள்ல இருந்தெல்லாம் விடுதலை தான் நம்ம அடைமை ஒழிய சனியினால உங்களுக்கு ஒரு கிடையாது. சனியினால மனசளவுல கொஞ்சம் போராட்டங்கள் தான் நான் சொல்லிட்டேன். அதனால சனியினால ஆரோக்கிய குறைவு கிடையாது. சின்ன சின்னதா அங்கங்க வந்து கொஞ்சம் அந்த யூரினரி ட்ராக் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்க ஒழிய, அதுவும் கூட நம்ம ப்ராப்பரா வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி வாக்கிங் ஒரு 2 கிலோமீட்டர் கார்த்தால எழுந்த உடனே நல்ல தண்ணி, அதாவது மிதமான, அதாவது அந்த கிளைமேட்டோட அந்த அந்த வாத்தாவரணத்தோட எழுந்த அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சில்லுன்னு தண்ணி இருந்தா போறோம். ரொம்ப குளிர்ந்த தண்ணியோ சுடு தண்ணியோ வேண்டாம். நல்லா ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டாலே சனி ஆரோக்கியம் எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ராகு கேது உங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஸ்கின் டிசீஸ் கொண்டு வரக்கூடிய அமைப்பு. அதை வந்து மற்ற கிரகங்கள் வந்து எப்படி அதை வந்து நம்ம அதாவது பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த விஷயத்த சனி வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுப்பார். சனி வந்து ஒரு மருத்துவராகவே உங்களுக்கு செயல்படுவார் ஒழிய நோயை உண்டாக்குபவராக அல்ல. சரி, அடுத்தது தொழில். தொழில நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிறகு போட்டிகள், பொறாமைகள், இது அத்தனையும் முதல் வருஷம். அதாவது நம்ம இந்த மேலிருந்து 25ஆம் ஆண்டு மேலிருந்து 26ஆம் ஆண்டு 18/5 வரைக்கும், மே மாதம் வரைக்கும் இந்த போராட்டங்களில் நாம் வெற்றி காண்போம். இதுல புதிதாக வந்து தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்பவர்கள் முதல் 3 மாதங்களுக்கு பிறகு தொடரலாம். அதாவது குருவனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நான் தொழிலை மாத்திக்கிடணும்னு நினைக்கிறேன், வேலையை மாத்திக்கிடணும்னு நினைக்கிறேன், அது கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் தொழில் மாற வேண்டும் என்றால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனா 3 மாதங்கள் நம்ம பொருத்தம்னாவே பாருங்க, ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் எல்லா இந்த வருஷம் நடக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிதானம் ஆயிடுவோம் நம்ம. அப்போ இந்த முதல்ல போட்டி பொறாமைகள் அத்தனையுமே ஒரு 3 மாசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கையில வந்து அதிகாரம் கிடைச்சிடும், உங்க கையில வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதனால என்னன்னு கேட்டா, நீங்கள் உங்களுடைய சார்பாக, அதாவது அடித்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து டிஃபென்சிவா இருந்த நீங்க அஃபென்சிவா மாறி உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுவீர்கள். அப்போ டிஃபென்சிவா இப்போ வரைக்கும் இருந்த நம்ம வந்து அஃபென்சிவா மாறுவதற்கு காரணம் என்ன? ராகுவனுடைய 6ஆம் இடத்து வருகை, சனியினுடைய 7ஆம் இடத்து இருப்பு, குருவனுடைய 10ஆம் இடத்து வருகை. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். அப்போ எனக்கு வெற்றி கிடைக்கும், கொஞ்சம் போராடுவேன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து யுத்தம் செய்வேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அது என்ன போராடுறது, யுத்தம் ரெண்டும் வேற வேற. போராடுறதுங்கிறது வாழ்க்கைக்காக அடிமட்ட விஷயங்களுக்காக போராடுறது, அதுல கொஞ்சம் லாங்கிங் இருக்கு. யுத்தம் செய்யறது ஒரு டெடிகேஷன், ஒரு டிட்டர்மினேஷன், முடிவு பண்ணியாச்சு பண்ணியே தர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ணி தொழில வந்து நிறைய சாதிப்பீர்கள் முதல் வருஷம். 2வது வருஷம் வந்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார். 6ஆம் இடம். நிறைய முன்னேற்றங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வெளியூர் சம்பந்தப்பட்டது, உறவினர்கள் உடன் இருந்த அந்த பிணக்கெல்லாம் நீங்கி அவர்களையும் சரி பண்ணி பிசினஸ் ரீதியாக நல்லபடியாக கொண்டு போயிடுவோம் நம்ம. ஆக பிசினஸ் ரீதியாக 25ஐ விட 26இல் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். 27, அதாவது 27 முழுவதுமே உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பல விதத்தில் லாபங்களை சனியாகப்பட்டவர் கொண்டு வர்றார். இதெல்லாம் ஜென்ரலா சொல்லி எடுத்தா சரி. சனியினுடைய தொழில் அமைப்பு அப்படிங்கும் போது கவர்மெண்ட்ல இருப்பவர்கள், தனியாக இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், யாருக்கு லாபம் அதிகம் அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு லாபம் அதிகம். அதாவது திடீர் திருப்புமுனையாக அவருக்கு பல விஷயங்கள்ல வந்து வேலை வந்து ஒரு சோதனை காலமாக வந்து அது வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்து, ஒரு இடத்துக்கு மாறுறார், பிடிக்கவே இல்லை அந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னாலும், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற போகிறார்கள் அப்படின்னாலும் கூட அங்க போன உடனே உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும்.
உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்து எல்லாராலும் மதிக்கப்படும், பேசப்படும். அதனால தொழிலில் வந்து கவர்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு நன்மையே. சரி, ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, சனி வந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை எதிரியினுடைய குருவை பார்க்கிறார். ஆனாலும் அவர் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை ரிஷபத்தை நட்பு பார்வையாக பார்க்க, லக்னத்தை வந்து லக்னமும் நட்பு கிரகம் தானே புதன், கன்னி வந்து நட்பு பார்வையாக பார்க்கும்போது பொறுமையும் தன்னம்பிக்கையும் கூட்டி கொடுக்கறதுனால ஒரு மாதிரியான ஒரு பலத்துடன் இந்த ரியல் எஸ்டேட்டை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணினோம்னாக்கா முதல் வருஷத்துல இருந்தே உங்களால சாதிக்க முடியும். ரியல் எஸ்டேட்டுக்கு நல்ல ஒரு அமைப்பு. சனி வந்து கிட்டத்தட்ட பூமி காரகன், அதாவது செவ்வாய் தான் பூமி காரகன் சொல்றோம், அவர் 8ஆம் இடத்த அதிபதி. ஆனால் அந்த செவ்வாயினுடைய அந்த காரகத்துவம், ஏன்னா இவர் அது எதிரி இல்லையா, அதை வந்து முறியடிக்கக்கூடிய வகையில் இருப்பார் அவர். ஆமா, இப்போ வந்து செவ்வாயினுடைய இடத்தை பார்க்கலன்னாலும் அவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து கெடுக்கக்கூடிய விஷயத்தை இவர் உண்டாக்கி கொடுப்பார். அதனால பூமி காரகன், அதனால ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்து கட்டடம் சம்பந்தப்பட்டது, பில்டிங் சம்பந்தப்பட்ட பில்டர்ஸுக்கு எல்லாருக்குமே நன்மையே. பிறகு விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக ஏற்றத்தை கொடுக்க போகிறார் சனி. கொஞ்சம் பொறுமை தேவை. அது மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் பிரச்சனை வருமே ஒழிய, விவசாயத்துல விளைச்சல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஹோட்டல் பிசினஸ், லாட்ஜ், இந்த மாதிரி தங்கம் விடுதிகள், இவர்களுக்கு எல்லாமே நல்லது. என்ன கொஞ்சம் பில்டிங் பழசு பெயிண்டிங் பண்ண வேண்டியதா இருக்கும். 2வது வருஷம் 26வது வருஷம் நீங்க அதெல்லாம் புதுப்பிச்சிருவீங்க. 27வது வருஷம் வந்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு லாபம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும். முதல்ல வந்து இந்த 2025 கடைசி வரைக்கும் இந்த ஹோட்டல், போர்டிங், லாட்ஜிங் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அடுத்த 2 வருஷங்கள் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு. அது குருவனுடைய நகர்வு, ராகுனுடைய நகர்வுங்கும் போது தங்கம் விடுதி வைத்திருப்பது, அது எவ்வளவு பெரிய தாஜ் ரெஸ்டாரண்ட் மாதிரி, பெரிய பெரிய ஹயாத் மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் சரி, மூவ்மெண்ட், மக்களுடைய மூவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்பதான் அவர்களுக்கு வருமானம். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். 29ஆம் தேதி நிகழ்கின்ற அத்தனை கிரகங்களும் லைனா இருக்க போகிறது. ரைட்டா? நான் வந்து ஒரு பிளானும் பண்றேன். அன்னைக்கு வந்து ஒரு ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹோமங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கிறவர்களுக்கு அதுவும் முக்கியமா தேவைன்னாதான் ஹோமம். ஏன்னா ஹோமம்னா கொஞ்சம் வந்து இப்போ பணம் செலவாகிறது. அதனால தேவையான அவர்களுக்கு மந்திரம் கொடுத்து பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லிட்டாலும் கூட ஹோமம் பண்ண வேண்டியவர்களுக்கு பண்றோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, நான் காண்பிக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு வந்து அந்த ஒரு ஹோமம் பண்றதை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லலாம். முதல்லயே பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மார்ச் 29ஆம் தேதி. ஏனென்றால் மனித சமுதாயத்திற்கு நம்ம வந்து ஊறு விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுல வந்து பார்க்க முடிகிறது. அதற்காக நம்ம வந்து பண்ணலாம். ஜென்ரலா இது லோகக்ஷேமார்த்தே அப்படிங்கிற மாதிரி, உலக நன்மைக்காக. இது வந்து யாருக்காகவும் நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைத்தால் நீங்களும் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அதை நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். சரி, ரைட். மறுபடியும் தொழிலுக்கு வருவோம். சரி, டாக்டர்ஸ், இந்த மெடிக்கல் துறையில் இருப்பவர்கள், வைத்திய துறையில் இருப்பவர்கள், அது அலோபதி ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், எல்லாருக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மெடிக்கல்லையும் கூட இந்த நார்மலா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே, நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அவர்களுக்கு. டூர் கூட்டி கொண்டு போவார்கள். அதாவது வெளிநாட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றது, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அது வந்து 27, 28ல கொஞ்சம் நல்லா இருக்கும். 26வது வருஷம் வரைக்கும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டிங்கா இருக்கும். புரட்டாதி இருக்கிற வரைக்கும் கேந்திராதிபதி குரு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவர்களுக்கும் நல்ல ஒரு இதாகும். வாசனை திரவியங்கள் வைத்து வியாபாரம் பண்ணுவார்கள். காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் சாதனங்கள், பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு உண்டான ஆர்டிபிஷியல், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது சனியினுடைய அமைப்பு, ராகுனுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது அது எல்லாமே நல்லா இருக்கும். லிக்கர் வியாபாரம் வந்து ரொம்ப நல்லாக இருக்கும். ஆனால் அது சட்டப்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. லிக்கர் என்பது மனித சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பதே. பிறகு சனியினுடைய காரகத்துவமாக இரும்பு, பிறகு கேஸ், எண்ணெய், விவசாயம், சனியினுடைய என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அத்தனை, ஈவன் பிளாஸ்டிக்கும் வந்து சனியினுடைய காரகத்துவம் தான். இது அத்தனையுமே கன்னி ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் எடுப்பார்கள், குப்பை கான்ட்ராக்ட், அதுவுமே சனியினுடைய காரகத்துவம் தான். அப்புறம் முடி, திருப்பதி முடி, அந்த மாதிரியான சிகை அலங்காரம், முடியினுடைய இது வேஸ்டேஜ் அத்தனையுமே இவர்களுக்கு நன்றாக இருக்கும். தொழில் முறை பிரகாரம்
7ஆம் இடத்து சனி முதவை விட இப்ப நல்லபடியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். பணத்தை கொடுப்பாரா? நமக்கு பிசினஸ் உண்டா, தொழில ப்ராஃபிட் உண்டா அப்படின்னு கேட்டா சனியினுடைய இந்த முதல் ஒரு வருஷத்தை விட்டுணும். ஆமா, புரட்டாதி உத்திரட்டாதி 26, 27, 28 இந்த 2 வருஷங்களும் சனி நல்லபடியான பலனை கொடுப்பார். கண்டிப்பாக சனி சில இடத்துல டிராபேக்காக இருக்கிறத ராகு, கேத்து மற்றும் குரு சரி செய்கிறார்கள். சரி, நான் தொழில எங்க நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சனி மறதியை கொடுப்பதில் வல்லவர். நம்ம ரினிவல் பண்ண வேண்டிய விஷயத்துல ரினிவல் பண்ணாம மறந்து விடக்கூடாது. பிறகு கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டோமான்னு யோசிக்கணும். ஏனென்றால் இவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனியினுடைய அந்த 4ஆம் இடத்து பார்வை கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால மறதியினால் பல மிஸ்டேக் வருவதற்கு, கொஞ்சம் நமக்கு பண இழப்பு வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஒருத்தரை பார்த்து கையெழுத்து படக்கூடாது. நம்ம இன்னொருத்தர்கிட்ட காமிச்சு இது ஓகேவான ஒரு பார்வை பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவர்களை வைத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டு பிறகு நீங்கள் கையொப்பம் இட வேண்டும். சரியா? ரைட். அடுத்தது உறவுகள். உறவுகள்ல எந்த உறவு? ஷார்ட்டா முடிச்சுறேன். கணவன் மனைவி உறவுக்குள் போராட்டம் முதல் வருஷம். 2வது வருஷம் கொஞ்சம் போராட்டத்தில் குறைந்து நிதானம் வருவது. 3வது வருஷம் சுமூகமாக மாறிவிடுவது. என்ன இத்தனை வருஷமா போராட்டம் அப்படின்னாக்கா, போராட்டம் ஏற்கனவே இருந்தது. ராகுனுடைய விஷயத்தினால அவர்களுடைய தசா புக்திக்கு பொறுத்தவரையில் அதனுடைய டென்சிட்டி கூட குறைத்து இருந்தது. ஆனாலும் இந்த 2025 வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் மிகுந்ததாகத்தான் காணப்படுகிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள. சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கிறார்கள். ஆனால் 26 சுமூகம் ஏற்படும். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிறகு தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரி, எந்த உறவு நமக்கு இனிக்கும் அப்படின்னா முதல்ல குழந்தை வரம் கிடைக்கும் நமக்கு. சனி இங்க வந்த உடனே 6ஆம் இடத்துல இருந்ததை காட்டிலும் சனி இங்க பூர்வ பாத்ரபதத்துல வெளியில வந்த உடனே அவர் நன்மை செய்வார். உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதுலயும் கூட ஆண் குழந்தை கிடைக்கும். அது இன்னும் ஆண் குழந்தை தான் சிறந்ததான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தை அம்பாளே தான். அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தையினுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது. சரி, சகோதர உறவு எப்படி இருக்கும்? ஏன்னா சகோதர உறவு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு கேள்விக்குறி. அது அவர்களுடைய செவ்வாயினுடைய நிலையை பொறுத்தது. இருந்தாலும் கூட இந்த சனியினுடைய பயிற்சி சகோதர உறவை மேம்படுத்துமே ஒழிய கீழே இறக்காது. சரி, இன்னொரு முக்கியமான உறவு நட்பு என்கின்ற உறவு. கரெக்டா சனியினுடைய நட்சத்திரத்துக்கு அவர் போகும் பொழுது, அதாவது 2026 இருந்து 2027 மே டு மே அப்படி வச்சுக்கோங்க. 18/5/2026 இருந்து 3/6/2027 வரை அவர் ரேவதிக்கும் உத்திரட்டாதிக்கும் ஒண்ணும் பெண்ணுமாக போயிட்டு இருக்கும்போது நட்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால மேக்சிமம் புதுசா ஏதாவது பிசினஸ் நட்போட ஆரம்பிக்கிறோமா, அது வேண்டாம். நட்பு நட்போட இருக்கணும். ஆமா, பிசினஸ்க்கு மாற வேண்டாம். அதனால நட்பு என்கின்ற உறவில் அது சண்டை வராது, துரோகம் நிகழும். அதனால எல்லாமே சூழ்நிலையினுடைய கைதி தான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்களுடைய செல்வாக்கையோ அவர்கள் பயன்படுத்தும் போது அது உங்களிடம் அது தெரிவிக்கப்படாத பொழுது அது துரோகமாக மாறுகிறது. அதுக்கு நம்மையே வாய்ப்பு கொடுப்பானே. அதனால நம்ம நம்மளுடைய டெரிட்டரியை நல்லபடியாக அமைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. பிறகு சொந்தக்காரர்களில் கணவன் மனைவி அவரவருடைய, அதாவது கணவனாக இருந்த மனைவியினுடைய உறவு, மனைவியாக இருந்த கணவனுடைய உறவு, அதுல ரொம்ப எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டால் அங்கு பிரச்சனை வரும். எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும். அங்க பிரச்சனை கிடையாது, நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சுமூகமே. ஆக உறவுகள்ல எந்த உறவு அதிகமான ஒரு நன்மை தரும் அப்படின்னா குழந்தையினுடைய உறவு முதல் வருஷம். அதன் பிறகு குரு நகர்ந்த பிறகு ராகு கேத்து இந்த பக்கம் வந்த உடனே முதல்ல 2027 பாதியிலிருந்து 2027 6வது மாசத்துல இருந்து பிப்ரவரி வரைக்கும், அதாவது 2028 பிப்ரவரி வரைக்கும் குழந்தைகளுடைய விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப லாங் டைம்
அதை வந்து இப்பயே நினைப்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துல நம்ம இப்ப எடுக்கிற முடிவு லாங் டர்மா எடுப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு படிக்க போறான் பையன் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடணும். ஆனா அந்த குறிப்பிட்ட 3/6/2027, அதனாலதான் நான் டேட்டை சொல்றேன், 24/2/2028. இது வந்து எத்தனை மாசம்? கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நம்ம குழந்தைய வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தையை கண்காணித்து கொண்டே இருக்கணும். நம்ம வெளியூர்ல இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி. எதற்காக அப்படின்னு கேட்டா, வழி மாறாமல் இருப்பதற்காக. ஆமா, அதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கணும். சரி, புதிய உறவுகள், திருமணம் எப்படி அப்படின்னு கேட்டா, சனி தாராளமா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். அது எத்தனை வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும்? முதல்ல 1 மாசத்தை விட்டுடுவோம். அதாவது ராகு கேத்து பயிற்சி ஆகிற வரைக்குமே விட்டுடுவோம். மே மாசத்து வரைக்கும் விட்டுருவோம். அதாவது புதிதாக ஜாதகம் எடுக்கிறோம்னாக்கா ஜூன் மாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறது க்ஷேமம். ஏனென்றால் சனி ராகு கேத்து அமைப்புகள், பிறகு குருவனுடைய அமைப்புகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக மாறட்டும். அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்ததுனாக்கா ஒரு ஜோதிடரை அணுகி ஒரு நல்ல கோயில், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லது. லவ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னாக்கா தாராளமாக, பொறுமையாக, அது வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல விதமாகவே வந்து சனி ஹெல்ப் பண்ணுவார். சனி ஹெல்ப் பண்ணுவாரா வாழ்க்கைக்குனாக்கா? ஆமா, சனி வந்து நட்பு கிரகம். அவர் வந்து திக்பலம் அடைகிறார் 7ஆம் இடத்துல. அதை நான் முதல்லயே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. சனி வந்து திக்பலம் அடையும் பொழுது சில விஷயங்களில் நன்மை அடைகிறது, நன்மையை கொடுக்கிறது சனி. எப்படி அப்படின்னாக்கா, திக்பலம் அடையும் போதே அவர் கேந்திரத்துல இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்படிங்கும்போது 5க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. அவர் வந்து உறவுகளை மேம்படுத்துவார், புதிய உறவுகளை கை கொடுப்பார். சரி, விரோதிகள் வளருமா அப்படின்னு கேட்டா தேயும். விரோதிகளை தேய்த்து விடுவார், விரோதிகளை கொலாப்ஸ் பண்ணிடுவார். அதனால கவலையப்பட வேண்டாம், உறவுகள் முடிஞ்சது. அடுத்தது கல்வி. கல்வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒரு 25 ஒரு கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து மாத்தலாமா, வந்து ஏற்கனவே தேர்ந்தெடுத்த கல்வி எனக்கு சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் செகண்டரியில இருந்து கிட்டத்தட்ட பிஜி யூஜி எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே தான் இருக்கும். ஆனால் 26ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஆமா, 27 28 ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு போறார். அதாவது ராகு வந்து இப்போ 2025 மேல இருந்து 2026 ஃபுல்லுமே வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற ரொம்ப நன்மை. படிக்கிறவர்களுக்கு, ஃபாரின்ல இருந்து படிக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே நன்மை. ஆனால் அவர் 5ஆம் இடத்துக்கு வருவார் 27 28. அப்ப 5ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் இப்ப வந்து பிளான் பண்ணணும். இப்ப நான் வந்து 3 வருஷம் கோர்ஸ் எடுக்கிறேன்னாக்கா நல்லா தீர்மானம் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து 2 வருஷம் கோர்ஸ் தான். நான் வந்து 2027ல வந்து நான் வந்து வெளிநாடு போக வேண்டியது, தாராளமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்போ ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் வரப்போகிறது 2027 ஆரம்பத்துல இருந்து. அதை பயன்படுத்துங்கள். ரைட்டா? நம்ம வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக போறோம். ஒரு படிப்பை மாற்ற சொல்லலை, அதனுடைய முன்னேற்றத்துக்காக போகக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆராய்ச்சி படிப்பு அத்தனைக்குமே அற்புதமான ஒரு அமைப்பு. அதாவது தன்னுடைய ட்ரெயினரோட பிரச்சனை, கோச்சோட பிரச்சனை, பாஸோட பிரச்சனை, பாஸ்னா பிரின்சிபலோட பிரச்சனை, இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவார். நல்லா வந்து எல்லா தீசிஸும். ஆராய்ச்சி கல்விக்கு சனி மாதிரி ஹெல்ப் பண்றது யாருமே கிடையாது. ராகு ஹெல்ப் பண்ணும். ராகு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப டீப்பான அனாலிசிஸ், சயின்டிஸ்ட் மாதிரி பப்ளிக்ல இருந்து உங்களை தூக்கி தனியா மாத்திரும். ஆனா சனி அப்படி இல்லை. சனி வந்து பொறுமையாக அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்களை எடுப்பார். எல்லா கல்விகளுக்குமே நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய சனி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறவர்களுக்கு தலைவர்களாக மாறக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனுடைய கிரக அமைப்புகள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது என்ன, குரு வந்து மே மாசத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தலைவர்களாக மாறுவது உறுதி. அதே போன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுல கொஞ்சம் நீங்க படிங்க. சனி 6க்கு உண்டானவன் இல்லையா? 6ங்கிறது ஒரு வகையில டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அதனால இந்த ஏஐ வந்து எந்த துறையில இருந்தாலும் படிச்சுங்க. 6ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர போறார். அதுல வந்து நீங்கள் உங்களுடைய எபிலிட்டியை வந்து கூட்டிக் கொள்ள முடியும். ரைட்? அதே மாதிரி EEE, எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் எல்லாத்துக்குமே
நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சனியாக இருக்கிறார். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். எந்த படிப்புக்கு கொஞ்சம் வந்து பங்கம் விளைவிப்பார் அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸ். டாக்டர்ஸ்களுக்கு நல்லது, ஆனால் மெடிக்கல் படிப்புக்கு வந்து ஒரு நன்மை கொடுப்பாரா அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து சங்கடமா படுத்துவார். ஆமா, அதனால கொஞ்சம் அதுல தடைகள் இருக்கிறது. அதை வந்து அந்த தடைகளை நீக்குவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஹனுமனுடைய வழிபாடு. ஆமா, ஆக்சுவலி கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து புதனுடைய அதாவது மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு தான் சிறந்தது. ஆனால் இப்பொழுதைக்கு பைரவருடைய உபாசனையும் ஹனுமனுடைய உபாசனையும் உங்களுக்கு இந்த 3 வருஷத்திலும் சனியினால் ஏற்படக்கூடிய தீமையை குறைத்து சனியினுடைய நன்மைகளை பெருக்கி தருவார்கள். சரி, கடைசியில சொத்துகள் வாங்க வேணாம் விற்பேனா அப்படின்னு கேட்டா முன்னோர்களுடைய சொத்துகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடத்துல ஃபைட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 2027ஆம் வருஷம் அதற்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் சொத்துக்களை வந்து வாங்க வேணாம்னு கேட்டா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய பிறந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது தூரமான சொத்துக்களை வாங்குவதற்கு ஒரு அமைப்புகள் ஷியோராக இருக்கிறது. அதே போல கடன் வாங்கி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல குருவனுடைய அமைப்புல இருந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு போக போறாரு. அடுத்ததும் கூட 10ஆம் இடத்துல கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கிறது. நகைகள் வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டா நகைகள் அடகு வைத்த நகைகள் திருப்பி எடுக்கப்படும். ரைட்டா? சரி, வேற என்ன சொத்துக்கள் எனக்கு இருக்குன்னு கேட்டா ஜனசக்தி கிடைக்கும். அதாவது வந்து ஜன சம்பத்துன்னு சொல்லக்கூடிய மக்கள் செல்வாக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த 3 வருஷத்துலயும் வந்து சனி நிறைய கான்டாக்ட்ஸை கொடுப்பார். நல்ல புதிய புதிய கான்டாக்ட்ஸ். வாழ்க்கையை வந்து மறுபடியும் வந்து ஒரு தோட்டம் மாதிரி, மலர் தோட்டம் மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக மாறக்கூடிய விஷயத்தை சனி செய்கிறார். முதல்ல வந்து மெயின் சொத்து என்ன அப்படின்னு கேட்டா ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பார். அது தலையாய சொத்து. பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா குறையாது, நிறையும். சரியா? ஆனால் ஒரு விஷயம், ராகு 6ஆம் இடத்துக்கு வந்த உடனே அதாவது 2025 மேயிலிருந்து 2026 முழுவதுமே நம்ம கேம்பிளிங்னால நம்ம வந்து நம்முடைய சொத்தை இழந்துடக்கூடாது. அதுக்கு சனி ஒத்துக்கவே மாட்டார். 6ஆம் இடத்துல வந்து ராகு வந்தார்னாக்கா கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு லாபம் கிடைச்சிடும் ஒரு கேம்பிளிங் ஆடுறதுனால. அது வந்து பந்தயத்துல நம்ம போகவே கூடாது. இந்த 3 வருஷமும் நாம் பந்தய குதிரையை அல்ல. நம்ம பந்தயத்துக்கு போனோம்னா வாழ்க்கையே பந்தயத்துல விட்டுடுவோம். வாழ்க்கையன்னாக்கா தன்னம்பிக்கை சொத்துக்கள். அதனால அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கையை ஊட்டி உங்களுடைய இந்த என்டையர் ஜாதகத்தையே செப்பனிட போகிறார், செம்மைப்படுத்த போகிறார். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 3 வருஷமும் சனியினால் மட்டுமல்ல அனைத்து கிரகங்களின் மூலமாக நன்மையே நடக்க வேண்டும். அந்த நன்மையில் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடன் இந்த உரையை நிறைவு செய்து அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.